ஹஜ்ஜி உம்ரா இது போன்ற காரியங்களில் குறிப்பான ஹஜ்ஜுடைய நாட்கள்ங்கிறது அல்லாஹ் லேசாக்க வேண்டிய ஒரு நாட்கள். சில சில காரியங்கள் நடக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ். ஹஜ்ஜில ஃபாயிதா என்னன்னு கேட்டா, ஒமா ஃபவாயிதுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய பிரயோஜனம் என்ன? அது வார்த்தைகள் இல்லை, எழுதுகோள் இல்லை, எல்லாத்தையும் சொல்றதுக்கு ரெண்டு விஷயத்தை எல்லாருமே எழுதிடுவாங்க. அத்தவாது ஒரு தசாமு. ஹஜ்ஜில என்ன கிடைக்கும்? ஹஜ்ஜினால என்ன பிரயோஜனம்? அத்தவாது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஒருவர் மற்றவர்களுக்கு பணிஞ்சு நடக்கிறதா ஹஜ். அதை படிச்சுக்கலாம், போய் பாடம். நான் இந்தியா, இன்னொருவர் இருப்பார், என் பக்கத்தில் ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர் இருப்பார், இங்கே லண்டனில் ஒருவர் உட்கார்ந்து இருப்பார், ஸ்ரீலங்காவில் ஒருவர் இருப்பார். ஒவ்வொருவங்களுடைய மனோநிலை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அவருக்கு முன்னால நான் யாருங்கிறத காட்டக்கூடாது, அவருக்கு முன்னால நான் பணிவதுதான் ஹஜ்ஜிங்கிறார். அதிலிருந்து அந்த பாடம் கிடைக்கும். ஹஜ்ஜில போனா பணிவுங்கிற அந்த வாழ்க்கை ஹஜ்ஜி கொடுக்கிற ஃபாயிதாங்கிறாங்க. ஹஜ்ஜினுடைய பயன்பாடு எல்லாருமே அங்கே பணியும் இடம். அந்த தன்மை ரசூலுடைய சிபத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபத் காலத்தில் எல்லா காலத்திலும் தன் பணிவாகவே காட்டினார்கள். தன்னுடைய முகவரியை அல்லாஹ் உலகம் பூரா விரிவாக்கம் செய்தான். ஆனால்